பல்வேறு தளங்களிலிருந்து சிலப்பதிகாரத்தை செவியுறும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற எல்லாருக்கும் நான் மிகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் என்றால் சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், சங்க இலக்கியம் என்ற அந்த சிந்தனையே இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. நாடெங்கும் மேடைகளிலே நடக்கக்கூடிய பட்டிமன்றங்கள், சொற்பொழிவுகள் எல்லாமே எதை பற்றி அமைகின்றன என்றால் இந்த இலக்கியங்களோடு எந்த தொடர்பும் இல்லாத செய்திகளோடு நிகழ்கின்றன. அவை வாழ்க்கைக்கு எந்த பயனும் அளிப்பதாகவும் தெரியவில்லை, தமிழை வளர்ப்பனமாகவும் தெரியவில்லை. அதனால இதை கேட்கக்கூடிய அதனால்தான் சேக்கிழார் பெரிய புராணம் சொல்லுகிற போது இது சான்றோர் பேரவை கேட்கிறதுன்னார். அந்த சான்றோர் பேரவைக்கு வணக்கம் சொல்லுகிறார். அதுபோல ஒவ்வொரு நூலையும் படைக்கின்றவர்கள் கேட்போர் களம் என்று சொல்லுவார். தொல்காப்பியர் சொல்லுவார், கேட்போர் யார் அதை சொல்லுங்க அப்படிம்பார். அது மிக இன்றியமையாது. சொல்லுகின்றவன் இன்றியமையாதவன் என்றால் அதனை விட கேட்பவர்கள் மிக இன்றியமையாதவர்கள். அத சங்க இலக்கியத்திலேயே புறநானூற்று சொல்லுவான், இந்த தமிழ் கேட்பார் இல்லாமல் போச்சேங்கிறான். கேட்டார் பலரும் அரிதற்கு அரிதாய் அப்படின்னார். கேட்டவர்களுக்கு யாருக்கும் தெரியவும் இல்லை அதனுடைய நுட்பங்கள். அறிகின்றவர்கள் மிகச் சிலராக போய்விட்டார்கள் நான் சங்க காலத்திலே. அதுபோல இப்ப சிலப்பதிகாரத்தை எங்கேயும் சொற்பொழிவுகளாக அல்லது கருத்தரங்குகளாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் இல்லை. சங்க இலக்கியத்தை எவ்வாறு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லை. இது ரொம்ப பெரிய வருந்தத்தக்க ஒரு நிலை. இதை இத்தனை பேர் நீங்க கூடி கேட்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. பலர் குறிப்பு அனுப்புகிறார்கள், பலர் ஐயங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு நான் விடை இருக்கிறேன். இப்ப நாம ஏறத்தாழ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வஞ்சி காண்டத்துல காட்சி காதையினுடைய இறுதியில நிற்கிறோம். அப்புறம் அதற்கு பிறகு சில காதைகள் தான், நமக்கு 4 காதைகள் தான் இருக்கின்றன. இவற்றை குறித்து எந்த ஐயத்தையும் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். எனக்கு தெரிந்த வரையில அவற்றுக்கெல்லாம் நான் விடை சொல்லுவேன். இது ஒரு அரிய காப்பியம். இலியடு ஒடிசி படிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். ஹோமர் என்ற ஒரு கவிஞன், அவனுக்கு கண் இல்லை என்று சொல்லுகிறார்கள். கண் பார்வை இல்லாதவன் வாய்மொழியாக அவருடைய மாபெரும் கிரேக்க காவியங்கள் தான் இலியது ஒடிசி. அந்த இலியது ஒடிசியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். அதெல்லாம் விட சிலப்பதிகாரம் எவ்வளவு மேம்பட்டது என்று. அது 2 வீரகாவியங்கள். இது வேறு வகையான ஒரு காவியம். இதுல தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில ஒரு சமயம் சொல்லப்படுகிறது. அது எந்த சமயம்? அது இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த சமயமும் இல்லை. அதுதான் ஒரு கற்பியம் என்ற ஒரு சமயம், கற்பு என்ற ஒரு சமய கோட்பாடு. பெண்களுக்கு உரிய, ஆண்களுக்கும் உரிய கற்பு என்பதனுடைய பெருமையை சொல்லக்கூடிய காப்பியம் தான் இது. அதனால்தான் ஒன்று ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது அவருடைய கோட்பாடு. அது பல சமயங்களுக்கு முடிந்த முடிவு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களுக்கும் முடியும், பெரும்பாலான சமயங்களுக்கு முடிந்த முடிவு அந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது. அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்று என்பது உலகம் முழுமையும் உள்ள ஒரு கோட்பாடு. இந்த 2 மேலாக பத்தினியை உலகம் தொழும் என்று சொன்னார். இது ஒரு சமுதாயத்தினுடைய ஒழுக்க மேம்பாட்டை உயர்த்துவதற்காக உள்ள ஒரு கோட்பாடு. இந்த 3 கோட்பாடுகளுக்காகத்தான் இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றி இருக்கிறார். அதை இங்க பாக்குறோம். இப்ப காட்சி காதையில பார்ப்போம். மன்னவன் மலைவளம் காண சென்றான். அங்கு குறவர்கள் வந்தார்கள். அவர்கள் கண்ட காட்சியெல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கு பின் நிகழ்வதுதான் நம்ம பார்க்கிறோம். மாலை வெண்குடை மன்னவன் விரும்பி நூலறி புலவரை நோக்க. நூலறி புலவர்னு சொல்றான் பாருங்க. புலவர்கள் எல்லாம் நூல் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொன்னாரு, எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. நான் அவர்கிட்ட எனைத்தானும் கேட்கன்னார். படிக்கணும்னு தேவையில்லை, நீ கேட்டுக்கொண்டா போதும். பெரும் புலமை அதனாலே அடையலாம். காஞ்சிபுரத்துல வீரராகவர்னு ஒரு கவிஞர் இருந்தார்.
அவரு பிறவி குருடர். பிறவியிலே அவருக்கு 2 விழிகளும் இல்லை. அவரு கேட்டு கேட்டு கேட்டே பெரும்புலமை அடைந்து பல நூல்கள் எல்லாம் எழுதினார். அந்த பெரும்புலவர் தன்னை பற்றி சொல்லுகிற போது, 7,000 கோடி எழுதாது தன் மனத்தே எழுதி படித்த விரகன் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் மனசுல எழுதி படித்த வேணாம் என்று சொல்லுகிறார். அவ்வளவு பெருமை உடையது இந்த தமிழ். விழியற்றவர்களாக இருந்தாலும் கூட காப்பியம் எழுதக்கூடிய அளவுக்கு பெரும்புலமை படைத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால மாலை வெண்குடை மன்னவன் விரும்பி நூலறி புலவரை நோக்கி, நூலறி புலவர்ங்கிறது வினைத்தொகை. அறிபுலவர் அறிந்த, அறிகின்ற, அறியும் புலவரை நோக்க ஆங்கவர் ஒர்க்கா மரபில், ஒர்க்கான ஒடுங்குதல் இல்லாதன் பொருள். வெளியாத நலியாத ஒர்க்காமரவில் பொதியல் என்றும் அவங்க சொன்னாங்களா உடனே, கண்ணகி கல் எடுக்கத்தானே வேண்டும், நீங்கள் பொதிய மலையில கல் எடுக்கலாம். விற்றலை கொண்ட வியன்பேருமேத்து உங்களுடைய மரபினோர் முன்னே சென்று வில்லை பொறித்து வைத்திருக்கிறார்களே இமயமலை, அங்கேயும் எடுக்கலாம். கற்கால் கொள்ளினும் கடவுளாகும், எங்க எடுத்தாலும் சரி அது கடவுள் படிமமாக கொள்ளத்தகும். கங்கை பேரியாற்றிலும் இமயமலையில கல் எடுத்தா கங்கையில நீராட்டி கொண்டு வரலாம். அடுத்தது புதிய மலையில கல் எடுத்தா காவிரியில நீராட்டி கொண்டு வரலாம். தங்கிய நீர்ப்படை தகவோ உடைத்தன. நீர்ப்படுத்துதல் என்பது நீர்ப்படைன்னு ஆச்சு, அதாவது நீராட்டுதல். இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லுகிற, நல்லா நினைவுல வச்சுங்க, இது மிக இன்றியமையாத ஒரு செய்தி. இளங்கோ ஒரு பெரிய புரட்சியை இங்க செய்திருக்கிறார். என்ன புரட்சி? இந்த வஞ்சி காண்டத்துலதான் அது செய்கிறார். தொல்காப்பியர் என்ன சொல்லுகிறார்? வெற்றி தடை சொல்லுகிற போது, ஆணிரைகளை மீட்கின்ற போர்ல வீரர்கள் ஈடுபடுவார். தங்களுடைய பெரிய செல்வமாகிய உடைமையாகிய ஆணிரைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற துடிப்போடு போய் ஆணிரைகளை கொண்டு செல்லக்கூடிய கள்வர்களை எதிர்த்து நின்று பொருது சில பேர் மடியக்கூடும். அப்படி மடிந்தவர்களுக்கு அவர்களுடைய நினைவாக கல் எடுத்து அதை நீர்ப்படுத்து அதற்கு பிறகு வழிபாடு செய்வது பண்டை தமிழ் மரபு. இதை புறநானூறு சில பாடல்கள் வழியாக நமக்கு காட்டுகின்றது. அது வீரர்களுக்கு செய்யப்படுவது. ஆணிரைகளை மீட்கின்ற போரில் ஈடுபட்டு உயிரிழந்த வீரர்களுக்கு செய்யப்படுகின்ற வீர வழிபாடு. அங்க என்னென்ன இருக்கு? காட்சி இருக்கிறது. காட்சின்னா போய் அவர்களுக்காக ஒரு கல்லை காணுதல் காட்சி. அதற்கு பிறகு கால்கோள், அந்த கல்லை கொண்டு வந்து நடுதல். அதற்கு பிறகு அதற்கு நீர்ப்படை முழுக்காட்டுதல். அதற்கு பிறகு வாழ்த்துதல், வரந்தெழுதல், வாழ்த்துதல் ஆகியவை எல்லாம் இடம்பெறும். காட்சி, கால்கோள், சீர்த்தகு சிறப்பில் பெரும்படை வாழ்த்தல் என்று இவற்றோடு 2-3 மரபில் கல்லோடு புணர 6 துறைகளை சொன்னார் தொல்காப்பியர். யாருக்கு சொன்னாரு? வீரர்களுக்கு. ஆணிரை போரிலே இறந்துபட்ட வீரர்களுக்கு சொன்னார். அந்த துறைகளை அப்படியே தொல்காப்பியர் சொன்ன துறைகளை இங்க காட்சியை ஒரு பெண்ணுக்கு ஆக்குகிறார். இதுதான் முதல் முயற்சி. ஒரு பெண் தெய்வமாக ஆக்கப்பெறுகின்ற போது இந்த துறைகள் எல்லாம் பொருந்தும் என்று அவர் கண்டார். அதனால்தான் அந்த காதைகளுக்கு பெயர் வைக்கிற போது காட்சி காதை, கால்கோட்காதை, நீர்ப்படை காதை என்று வரிசையாக சொல்லுகிறார். பெரும் எல்லாரும் சேர்ந்து வழிபாடு செய்கின்ற பகுதி என்று 6 பகுதிகளாக தொல்காப்பியர் சொன்னதை இந்த காதை பிரிவுகளாக ஆக்குகிறார். இது பெண்ணுக்காக ஆக்குகின்ற ஒரு புதிய முயற்சி. தங்கிய நீர்ப்படை தகவோ உடைத்தன. தகவுங்கிறது இருக்கு பாருங்க, ஒரு அருமையான சொல். நம்மகிட்ட இருக்கா? இப்ப தகவுன்னு என்ன? வேல்யூ அப்படிங்கிறதுக்கு அருமையான தமிழ் சொல் வேல்யூ. மதிப்புன்னு சொல்றோம். இப்ப மதிப்புங்கிறது வேற, தகவுன்னு ஒரு பொருள் உண்டு அதற்கு. அத அறிஞர் அப்பாதுரையார் அவர்கள் தன்னுடைய அகராதியில அவர்கள் தந்திருக்கிறார்கள். நீர்ப்படை தகவோ உடைத்தன. உடனே இந்த எனங்கிற சொல் இடைச்சொல். இது ரொம்ப இணைப்படை சொல்லுன்னு ஒரு செய்தியை இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சொல் என்று நூலறி புலவர் சொல்ல, உடனே அடுத்தபடி
அதான் இப்படி நாடகமாக ஒவ்வொருவருடைய பேச்சை இணைப்பதற்காக பயன்படக்கூடிய என என்ற இணைப்படை சொல் ஒரு அருமையான நாடகம் என்று இதனை காட்டுவோம். அவர்களுடைய பேச்சை அப்படியே செய்யுளாக ஆக்கி இருக்கிறார். என பொதியில் குன்றத்து கற்கால் கொண்டு முதுநீர் காவிரி முன்துரைப்படுத்தல். புதிய மலையில கல் எடுக்கலாம், பொதிகை என்றும் சொல்லலாம். பொதியில் என்பது பழம்பெயர், பொதியின் மலை என்பது பழம்பெயர். அது என்ன? பொதிந்தது என்று பொருள். பல்வேறு வகையான இயற்கை கூறுகளும் பொதிந்தது என்று பொருள் பொதிகை. அதே போலதான் பழனி என்பதும் அப்படித்தான். பொதினி என்பது பழைய பெயர். அதுக்கு பலவேறு நலன்களும் இயற்கை அழகுகளும் பொதிந்த, அது பொதினி என்பது காலப்போக்கில் பழனின்னு ஆச்சு. அந்த பழனின்னு திரிந்த பிறகு அதற்கு ஒரு புது பொருள் கொடுத்தார்கள். அது முருகனை பழம் நீ என்று சொன்னதனுடைய சுருக்கம் என்று சமய அடிப்படையிலே சொன்னார். பொதியிற் குன்றத்து கற்கால் கொண்டு முதுநீர் காவிரி முன்துரைப்படுத்தல். பண்டை காலத்திலிருந்து வரக்கூடிய இந்த காவிரி ஆறு, முதுநீர் காவிரி முன்துரைப்படுத்தல், துறையிலே கொண்டு போய் அந்த கல்லை நீர்ப்படுத்துதல். மரத்தகை நெடுவாள் எங்குடி பிறந்தோர்க்கு சிறப்படுவோரும் செய்கின்ற. என் தகுதிக்கு அது பொருந்தாதியா? ஒரு பெரிய சேராரசன் நான், எனக்கு இன்னொரு தகுதி இருக்கு. நான் ஏற்கனவே இமயமலைக்கு போயிட்டு வந்தவன். அதை பின்னால சொல்ல போறார். எதற்காக போனான் அந்த சேரன் செங்குட்டுவன் என்பது பின்னால் சொல்லப்பட போகிறது. அதனால என்னுடைய தகுதிக்கு இந்த பொதிய மலையில போய் பக்கத்திலே ஒரு கல் எடுத்து கொண்டு வந்து நீர்ப்படுத்தி, காவிரியில நீர்ப்படுத்தி கொண்டு வந்து இங்கே தெய்வமாக தெய்வ படிவமாக ஆக்குதல் என்பது என்னுடைய வீரத்திற்கு அது பொருந்தாது. மரத்தகை நெடுவாள் எங்குடி பிறந்தோர்க்கு. மரம் என்பது மனத்திலே உள்ள வீரம், நெடுவாள் என்பது கையிலே உள்ள கருவி. அதனால பேடிகை வாடாண்மை போலம்பார் வள்ளுவர். இந்த ரெண்டுக்கும் நேர் மாறானது அது. அவன் பேடியாக இருப்பான், கையில இருக்கிற வாளாக இருந்தாலும் கூட அது பயன்படாது. இங்க மரத்தகை நெடுவாள் எங்குடி பிறந்தோர்க்கு, இப்படி சேரர்குடியிலே பிறந்தவர்களுக்கு சிறப்பொடு வருவும் செய்கையோ, அது சிறப்பான செய்கை ஆகாது. புன்மயிர் சடைமுடி புலரா உடுக்கை முன்னூல் மார்பின் முத்தி செல்வத்து இருபிறப்பாளரோடு பெருமலை அரசன் மடபதின் மாண்ட மாபெரும் பத்திரிக்கு கடவுள் எழுத ஒரு கல் தாரார் எனின். ஒருவேளை அவங்க கல் கொடுக்கலன்னு வச்சுங்க, இங்க இருந்து போறேன். உண்மையின் சடைமுடி புலரா உடுக்கை, இது துறவிகளுக்கு இலக்கணம். பெரும் துறவிகளை போய் பார்த்தா அவங்க ஈர ஆடையோடு இருப்பார். அதாவது தொல்காப்பியர் வாகை திணையில சொல்லுவார். வாகை திணை என்றால் வாகைன்னு வெற்றி. அது போர் வீரர்களுடைய வெற்றியை மட்டும் சொல்வதல்ல. கல்வியினால் ஒருவன் பெரிய வெற்றி பெறலாம், அதுவும் வாகைதான். பிற பிற துறைகளில் எல்லாம் ஈடுபட்டு வெற்றி கோல் நாட்டலாம், அதுவும் வாகைதான். அதனால உண்மையில் சடைமுடி, இது துறவு அடைந்த முனிவர்கள் வாகை நிலை அடைந்தவர்கள். உண்மையில் சடைமுடி புல்லிய சடாமுடியினை உடையவர்கள். புலரா உடுக்கை, ஈரம் காயாத உடுக்கை உடையவர்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு பல முறை நீராடுவார்கள். நீராடி உட்கார்ந்து நெஞ்சிலே கனல் தோன்ற அந்த வெப்பத்தினாலே இந்த ஆடைகள் உலர வேண்டும். புலரா உடுக்கை முன்னூல் மார்பர். அதுதான் சிந்தித்து சிந்தித்து உள்ளம் சிவப்பேறியதுங்கிறான் ஒரு கவிஞன். அது பின்னால கவிஞர் கண்ணதாசன் கூட இதுல கர்ணன் பாட்டுல சொல்லுவாரு, காய்ந்து சிவந்தது சூரியகாந்திங்கிறது மாதிரி உள்ளம் சிவந்தது. உண்மையில் சடைமுடி புலரா உடுக்கை முன்னூல் மார்பின் முத்தி செல்வத்து. 3 புரியாக அமைந்த நூல். அவர்கள் வேள்வி செய்கிற போது 3 தீ இருக்கும். அதாவது தீ ஓங்கி எரிகிற போது 3 கூறாக தெரியும். அது ஆகவனியம், காருகபத்தியம், தாட்சிணாத்தியம் என்று வடமொழியில சொல்லப்படும். அது வேறொன்றும் இல்ல, 3 திசை முகமாக எரியக்கூடிய நெருப்புன்னு பொருள். முத்தி செல்வத்து இருபிறப்பாளரோடு, அது ஒரு அரிய செய்தி. இருபிறப்பாளருங்கிறது எல்லாருக்கும் ஒரு பிறப்பா. இந்த பிராமணர்களுக்கு 2 பிறப்பு.
எப்படி என்றால் பூணூல் போடுகிற வரையில இருக்கிற ஒரு பிறப்பு இயல்பான பிறப்பு, சாதாரணமான பிறப்பு. அவனுக்கு முழு ஞானம் எய்துகிற நிலையில அவன் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த பூணூல், அது 2வது பிறப்பினுடைய அடையாளம். அதனால அவங்க இரு பிறப்பு உடையவர்கள்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவன் உண்மையில பிராமணனாக ஆகிறான் என்று வேத நூல்கள் சொல்லுகின்றன. இரு பிறப்பாளரோடு பெருமலையரசன், அங்கே இருக்கக்கூடிய அத்தகைய இருபிறப்பாளர் இருக்கிறார்கள், அவர்களோடு பெருமலை அரசன் மடவதின் மாண்ட இதெல்லாம் அருமையான ஆட்சி. மடம் என்றால் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், அறியாமை அறியாமை என்றே எழுதி அந்த சொல்லுக்கு ஒரு தவறான பொருளை கற்பித்து விட்டார். அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு 4க்கும் பொருள் கேளுங்க. பல இடங்களை படித்தவர்களே கேளுங்க. அச்சம் நாணம் பொருள் தெரியுது, அதிலே ஒரு நுட்பம் இருக்கிறது, அதையும் நான் சொல்லுகிறேன். அச்சம் என்பது எல்லாருக்கும் பொருள், அது பெண்களுக்கு மட்டுமே உரியதில்லை, ஆண்களுக்கு அச்சம் இல்லையா? அஞ்ச தகுவனவற்றிற்கு அஞ்சுதல் அறிவுடைமைன்னார் திருவள்ளுவர். ஐயோ எனக்கு இந்த பழி வந்து விடுமே என்று அஞ்சுதல் அது அச்சம், அது ஆடவர்க்கும் உரியது. அதே போல நாணம் என்பதும் ஆடவர்களுக்கும் உரியது, அது திருவள்ளுவர் சொல்லுவார். நல்லார் நாணம் வேறு, நல்லார்னா பெண்கள், பெண்கள் நாணம் வேறு. ஆண்களுக்கும் நாணம் உண்டு. பழிக்கு நாணுதல், செய்யத்தகாதவற்றுக்கு நாணுதல், புகழுக்கு கேடு வர நாணுதல் என்று அவர்களுக்கும் அந்த நாணம் உண்டு. இந்த 2ம் சரி, இந்த 2 எல்லாருக்கும் உரியன. அப்புறம் மடம் என்பது என்ன என்றால் அறியாமை அல்ல, அறியாமை என்றே எழுதியிருக்கிறாங்க எல்லாரும். அதுக்கு கொளுத்த கொண்டு கொண்டது விடாமைன்னு எழுதுனா பழைய உரையாசிரியர். அது என்ன கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை? சிறு வயதுல கற்பித்ததை அப்படியே பற்றி கொண்டு அதிலிருந்து பெறாமல் இருத்தல், அதுதான் மடம். ஒரு பெண் வெளி உலகம் தெரியாத நிலையில வீட்டு உலகத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிலையில் தன் பெற்றோர்களே அவளுக்கு ஆசான்மாராக விளங்குவார். சிறு குழந்தையிலிருந்து எல்லாவற்றையும் சொல்லி தருவார். சொல்லால் சொல்லி தருவது உண்டு, குறிப்பால் சொல்லி தருவது உண்டு, பார்வையால் சொல்லி தருவது உண்டு, சில சமயத்தில் அழுத்தமாக சொல்லி தருவது உண்டு. இப்படியெல்லாம் பல வகையாக தாயும் தந்தையும் கற்பிக்கக்கூடிய அறிவு, அதை அப்படியே பற்றி கொண்டு ஒழுகுதல் தான் மடம். அதாவது அறிந்தும் அறியாதவளாக இருத்தல் பொருள் சொல்லணும். அதுக்கு இல்லை எனக்கு தெரியுது, இருந்தாலும் அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லியிருக்காங்க, இதுதாங்க மடம். அதே போல வேறு வீட்டிற்கு வந்து வாழ போகும்போது எனக்கு தெரியும், நான் நினைக்கிறது சரியாகத்தான் இருக்கும், ஆனால் என் கணவன் சொல்லுகிறான், ஆகவே அதன்படி ஒழுக வேண்டியது என்னுடைய கடமை, இதுதான் மடம். இப்படி மடம் என்பதற்கு பொருள் சொல்லணும். பயிர்ப்பு என்பது தான் பயிலாத பொருட்கள் அருவருத்து ஒதுங்குகின்ற நிலை. தனக்கு அறிமுகம் இல்லாத பிற மனிதர்களிடத்து சற்று ஒதுங்கியே இருக்கக்கூடிய இயல்பு. இந்த 4ம் பெண்களுக்கு உரியனர். அதனால அறிவு மடம்படுதல். அதே போல ஆணுக்கும் இந்த மடப்படுதல்ங்கிறது உண்டு. அது ஒரு சங்க இலக்கியத்துல சொன்னது போல எந்த இலக்கியத்திலும் சொல்லப்படல. ஒருத்தன் சமயத்துல அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் மடையனாகவும் இருக்கணும். எப்ப மடையர்களுக்கு நடுவுல போய் அறிவாளின்னு காட்டிக்க கூடாது. அவன் உடனே என்னப்பா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பான். அதனால அறிவு மடம்படுதல் என்பது, அது ஒரு அரசனுக்கு தொண்டைமான் இளந்தரையனுக்கு பற்றி சொல்லுகிற போது அவன் அறிஞனாக இருப்பான், அறிவற்ற மடையர்களிடம் மடம்பட்டு நிற்பான் என்று சொல்லுகிறார். மடம் என்றால் இந்த இடத்துல அறிவின்மையை இருப்பது போல காட்டுதல், அறிந்தும் அறியாதது போல இருத்தல் அந்த மடம். இந்த மடம்ங்கிறத சொல்ல அறிவில்லாதவன் ஆக்கும்போது மா ட ய இன் போடணும். அப்படி போட்டாதான் அறிவில்லாதவன் பொருள். டை போட்டுட்டீங்கன்னா சமையற்காரன் பொருள். மடையன் என்றால் சமையற்காரன் என்று. மடுத்தல் சமைத்தல், மடையன் அப்படி வரும் சொல்லு. அதனால இந்த சொற்களுக்கு, ஆனா எல்லாரும் இப்ப மடையங்கிறதுக்கு டை போட்டு எழுதுறாங்க, அவ்வாறு எழுதக்கூடாது. இது அறிவற்றவன் என்பதற்கு டாதான் போடணும். இவ்வாறு மடவதின் மாண்ட, அது என்ன மாண்ட, மாட்சிமைப்பட்ட,
பெருகி இருக்கின்ற, அறிவின்மையிலே பெருகி இருக்கின்ற மாபெரும் பத்தினி, கடவுள் பத்தினிக்கு கடவுள் எழுத ஓர் கல் தாராரியனின் இமயமலையில் வருகின்ற தாபதரும் அங்கிருக்கக்கூடிய அரசர்களும் மடமையிலே சிறந்த, பெண்களுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய குணத்திலே சிறந்த பத்தினியாகிய கண்ணகிக்கு வழிபடுவதற்கு ஒரு கல் தாரார் என்றால் தரவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? வழி நின்று அப்பதான் இனிமேதான் தமிழகத்தினுடைய போர் முறைகளை சொல்ற. நான் என்ன செய்வேன் என்றால், வழி நின்று பயவா மாண்பில் வாழ்க்கை கடிந்தோர் ஒடிந்தோர்க்கு காட்டிய காஞ்சியும். காஞ்சி என்றால் தொல்காப்பியர் நிலையாமை என்று சொன்னார். ஆனா பின்னால வந்தவர்கள் காஞ்சி என்றால் மண்ணை கொள்ள வந்தவர்களோடு எதிர்த்து போர் செய்பவன் என்று சொன்னார். காஞ்சியான் என்று சொன்னால் மண்ணை கொள்ள வந்தவர்களோடு எதிர்த்து போர் செய்கிறவன். வஞ்சித்தணைக்கு நேர் மாறானது காஞ்சித்தணை என்று பின்னால் வந்த புறப்பொருள் ஒன்பாமாலை போன்ற நூல்கள் சொல்லுகின்றன. இப்ப நாம காஞ்சி என்பது நிலையாமை என்பது தொல்காப்பியர் சொல்லுகின்ற பொருள். அது அருமையா சொல்றாரு. அது என்ன நிலையாமை என்றால், பலர் சில செல்லா காடு வாழ்த்தினார் தொல்காப்பியர். இந்த சுடுகாடு இருக்குத, இது சாகிறதே இல்லை, இது அப்படியே இருக்கும். அங்க போறவன்லாம் செத்து போறான், செத்துதான் போறான். என்ன விந்தையாக இருக்கிறது? இதுதான் ஒரு நிலையாமை என்று சொல்லி தொல்காப்பியர் சொல்லுகிறார். வழி நின்று பயவா மாண்பில் வாழ்க்கை, அதாவது வழி நின்றுனா நிலைத்து நின்று பயன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழாத கழிந்தோர், அப்படி இறந்து போய்விட்டவர்கள். ஏதோ வந்தான், இருந்தான், போயிட்டான், அவ்வளவுதான். பைபிள்ல நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், ஒரு அருமையான தொடர் வருகிறது. லைஃப் இஸ் a path of an arrow. அதாவது அம்பு வில்லிலிருந்து புறப்பட்டது போய் மரத்திலே தைத்தது, அவ்வளவுதான். புறப்பட்ட இடம் தெரியுது, அது வில்லு. போய் தைத்த இடம் தெரியுது, மரம். நடுவுல இருக்கிற இடம் ஒன்னும் கோடு போட்டு அது நிலையா இருக்குமாறு செய்யறது இல்லை. அதை போலவே ஒருவன் பிறந்த நாள் தெரிகிறது, அடுத்தபடி என்னன்னா மறைந்த நாள், இறந்த நாள் தெரிகிறது, அவ்வளவுதான். நடுவுல உள்ள வாழ்க்கை எதுவும் சொல்றாப்புல இல்லை. கல்லறையில என்ன எழுதுறா? பிறப்பு. அடுத்த உடனே அவர் செய்த மாபெரும் செயல் இறப்பு, அவ்வளவுதான். இந்த இரண்டுக்குள் அடங்கி விடக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு பொருள் இல்லை. அதுதான் சொல்றாரு. வழினு பயவா மாண்பில் வாழ்க்கை, மாண்பு மாட்சிமை இல்லாத வாழ்க்கை. அதுதான் பாரதி சொல்லுகிறான். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உடன்று பிறர் வாடச் செயல்கள் பல செய்து நரைகூடி கிழப்பருவம் ஏறி பின்பு மாய்கின்ற வேடிக்கை மனிதர். எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த உலகத்துல, பிறந்தவர்கள் எல்லாம் இறந்தார். அதுக்கு ஒரு சென்சஸ் எடுக்க முடியுமா? இதுகாரும் உலகத்தில் இறந்தவர்கள் இத்தனை கோடி பேர்னு எண்ணி சொல்ல முடியுமா? முடியாது, தேவையில்லாத கணக்கு. அதுபோல கழிந்தோர் ஒளிந்தோர்க்கு காட்டிய காஞ்சியும். இதுதான் முதுகாஞ்சின்னு பேரு. தொல்காப்பியர் இந்த துறைக்கு முதுகாஞ்சின்னு சொல்றார். அதாவது இறந்தவர்கள் தம்முடைய இறப்பின் வாயிலாக இருப்பவர்களுக்கு சொல்லுகிறார்கள், அப்பா நிலையில வச்சுக்க, நான் எல்லாம் போய் சேர்ந்து தம்பாரு, இது மாதிரி நீ ஒரு நாளைக்கு வரணும், இது ஒன்றும் வாழ்க்கை நிலையாது, இது நிலை என்று கொண்டு நீ பல வேறு செயல்களுக்கெல்லாம் செய்யாதே, அதற்காக பொருளை தேடி குவித்தலே வாழ்க்கை என்று கருதாதே, பிறருக்கு தீங்கு செய்யாதே என்றெல்லாம் சொல்லுவதுதான் இந்த முதுகாஞ்சி துறை. அதனால அந்த முதுகாஞ்சி துறைக்குரிய செயலை நான் செய்வேன். கடிந்தோர் ஒடிந்தோர்க்கு காட்டிய முதுகாஞ்சியும், முதுகுடி பிறந்த முதிரா செல்வியை மதிமுடி கிழித்த மகட்பார் காஞ்சியும். இறைவன் சிவபெருமான் மலையரசருடைய மகளை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கருதினான் பார்வதி என்று அதற்கு பெயர் ஒரு காரணம், பர்வதராஜனுடைய மகள் பார்வதி. அது காரண பெயர், தந்தையினுடைய பெயரிலிருந்து வருகின்ற பெயர். அது துருபதனுடைய மகள் திரௌபதி ஆனது மாதிரி. அவ்வாறு அது மகட்பார் காஞ்சி.
மகளை கொள்ளுதல், ஒருவனுடைய மகளை கொள்ளுகின்ற காஞ்சி, மகட்பார் காஞ்சியும். இது என்ன? நான் அவர்களுக்கு முதுகாஞ்சியை கற்பிப்பேன். சேரன் சொல்லுகிறான், உலகத்தில் நிலையாமையை நான் அவர்களுக்கு காட்டுவேன், கல் தரவில்லை என்றால் உங்களை அனைவரையும் கொன்று குவிப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் முதுகாஞ்சி. அடுத்தது மகட்பார் காஞ்சி. சிவபெருமான் மகளை கொண்டது போல, மலையரசனுடைய மகளை கொண்டது போல, நான் அந்த இமயமலையில் இருந்து நான் வழிபடுகின்ற பத்தினிக்கு ஒரு கல்லை கொள்ளுவேன் என்று சொல்லுவேன். மகட்பார் காஞ்சியும். தென்திசை என்றன் வஞ்சியோடு, என்னுடைய வஞ்சிங்கிறது வஞ்சிமா நகரை குறித்தது. இந்த ரெண்டையும் வேறுபாடு செய்யணும்னு என்ன பண்றது? வஞ்சின்னு இருக்கு, தலைநகரையும் குறிக்கிறது, வஞ்சி திணையும் குறிக்கிறது, வஞ்சி பூவையும் குறிக்கிறது. இந்த இடத்துல பழைய மரபு ஒன்று இருக்கிறது, சங்க இலக்கியத்தெல்லாம் வரும். பூத்த வஞ்சி பூவா வஞ்சி. பூத்த வஞ்சிங்கிறது அந்த வஞ்சி பூவை குறிக்கும், அது பூத்தது. இது பூவா வஞ்சிங்கிறது வஞ்சிமா நகரை குறிக்கும், அதுக்கு பூத்தலும் இல்லை வாடுதலும் இல்லை வஞ்சிமா நகரத்துக்கு. தென்திசை என்றன் வஞ்சியோடு, தெற்கே இருக்கக்கூடிய என்னுடைய வஞ்சிமா நகரத்தோடு, வடதிசை நின்று எதிரூன்றிய நீள்பெரும் காஞ்சியும், போய் வடக்கே சென்று நான் போரிடக்கூடிய அந்த பெருங்காஞ்சி பெரும் போர் நிலையையும், நிலவுக்கதிரடைந்த நீள்பெரும் சென்னி, அலர்மந்தாரமுடு ஆங்கு அயல் மலர்ந்த வேங்கோடு தெடுத்த விளங்கு விரல் மாலை மேம்பட மலைதலும் காண்புவாய். நான் அப்படி சென்று பெருங்காஞ்சி போர் தொடுக்கின்ற காலத்தில் நிலவு கதிர் அடைந்த இந்த நிலாவினுடைய கதிர்கள், தண்ணிய கதிர்கள் அங்கிருந்து வந்து நம்மை தீண்டுகின்ற போது நமக்கு இன்பம். நிலாவில் அப்படி உலாவி வருதல் என்பது பலருக்கும் ஒப்பான ஒரு செயல். முழு நிலாவை காணுதல் என்பது அது ஒரு வழிபடத்தக்க போற்றத்தக்க ஒரு செயல் என்று சொல்லுவார். அதே போல பிறை தொடுதல் என்பது பெண்களுக்குரியது. மூன்றாம் பிறை தொடுதல் என்பது பெண்களுக்குரிய ஒரு செயல். நல்ல கணவன்மார் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பழைய காலத்தில் தை மாதத்தில் பிறை தொடுதல் என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. நிலவு கதிரடைந்த ஒரு அருமையான பாட்டு தண்டி அலங்காரத்துல இருக்கு. திங்கள் சொருநிலவு சேர்வள்ளி வள்ளத்து பைங்கிள்ளை பாலன்று வாய்மடு. கற்பனை எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. ஒரு வீட்டுல முழு நிலா எரிக்குதான், முழு நிலா அப்படியே வீசுது. அந்த கதிர்கள் அங்கிருந்து வந்து நிலத்திலே வந்து தழுவுகின்றன. ஒரு வீட்டுல, ஒரு பெரிய மாளிகை வீட்டுல நடுவுல முற்றம் இருக்கிறது. அந்த முற்றத்துல ஒரு வெள்ளி தட்டை வச்சுட்டாங்க. மறந்தால வச்சாங்களோ அல்லது எதற்காக கருதி வைத்தார்களோ தெரியல. வெள்ளித்தட்டு. அந்த வெள்ளித்தட்டுல இந்த நிலா அப்படியே முழுசா தெரியுது. உடனே கிளிகள் அங்கிருந்து வந்து தட்டுல பால் ஊத்தி வச்சிருக்காங்களேன்னு இந்த வெள்ளித்தட்டை குத்துது. திங்கள் சொருநிலவு சேர்வெள்ளி வள்ளத்து பைங்கிள்ளை பாலன்று வாய்மடுக்கும். அந்த கிண்ணத்துல அல்லது தட்டுல இருக்கக்கூடிய நில ஒளியை பால் என்று மயங்கி கிள்ளைகள் அருந்த முயல்கின்றன. அங்கையிலே இது புறம். உடனே வெண்பாவில மற்ற ஒரு பாதியை அகமாக காட்டுகிறார். காந்தர் முயற்கொடிந்தார் கைவரிதே நீட்டுவரால் ஏந்திழையார் பூந்துகிலான். ஆண்களும் பெண்களும் இருவரும், கணவன் மனைவியராக இருக்கக்கூடிய இருவரும், அவர்கள் காமத்துப்பால் சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அடைகின்ற அந்த காலத்தில் அந்த பெண் தன்னுடைய ஆடை அங்கே ஒரு பக்கமாக இருப்பதனை எடுத்து மீண்டும் உடுத்திக் கொள்வதற்காக எண்ணுகிறவள் என்ன செய்யறாளா? பலகனி வழியாக நிலவின் ஒளிவு பாய்கிறதே, அதை தன்னுடைய ஆடை என்று கருதி கருதி எட்டி எட்டி பார்த்து பார்த்து கையில அகப்படாமல் தவிக்கிறார். அங்கையிலே காந்தர் முயற்கொடிந்தார் கைவரிதே நீட்டுவரார் ஏந்திழையார் பூந்துகிலாம் என்று, அதை பூந்துகில் என்று கருதி இது நிலவின் ஒளியினுடைய சிறப்பை அழகுபட அடிபட சொல்லுவது தண்டி அலங்காரத்தில் மேற்கோள் செய்யுளாக வருகிறது. நிலவு கதிரடைந்த நீள்பெரும் சென்னி அலர்மந்தாரமோடு ஆங்கையில் மலர்ந்த அந்த வடநாட்டு அரசர்கள்
மந்தார மலரையும் வேங்கை மலரையும் தொடுத்த அந்த விலங்கு விரல் மாலை மேம்பட மலைதலும் காண்ப அந்த மாலைகளையெல்லாம் நான் பறித்து சூடுவேன். இங்கன குடைநிலை வஞ்சியும் என்னுடைய வெண்கொற்ற குடை புறப்படுகிறது. அந்த வஞ்சி துறையும் கொற்ற வஞ்சியும் நான் வெற்றி பெறுவேன் என்ற அந்த உறுதிப்பாடும் நெடுமாராயம் நிலைய வஞ்சியும். அது என்ன நெடுமாராயம்னா இந்த சொல் வழக்கில் இருக்கு. சில மாவட்டங்கள்ல நான் சென்று பார்த்த போது இதுவே பெரிய மாராயமா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மாராயம்னா வழி வழியாக செய்யக்கூடிய ஒரு வழக்கம்னு பொருள். போருக்கு என்ன வழக்கம்? நெடுமாராயம் என்றால் வேந்தனால் செய்யப்படுகின்ற சிறப்பு. எல்லா போருக்கும் வேந்தனே போக மாட்டான். படைத்தலைவர்கள் போவார்கள், அல்லது வேந்தனுடைய கீழே ஆட்சி செய்யக்கூடிய அவனுடைய மகன் அல்லது இளவரசன் அவன் செல்லுவான். அப்ப செல்லுகிற போது தலைவர் வல்லீங்களா அப்படின்னு யாரும் கேட்பான்ல. அதனால என்ன செய்யறான், முதல் நாள் போர் தொடங்குவதற்கு முன்னால எல்லா வீரர்களையும் அழைத்து தன்னுடைய கையினாலே சோற்று உருண்டை உருட்டி கொடுக்கிறான். அதுக்கு பேர் பெருஞ்சோறு அளித்தல் என்று பெயர். எல்லாருக்கும் சோற்று உருண்டையை கொடுக்கிறான். அதாவது இந்த உணவை உண்ணக்கூடியவர்கள் யாரும் செய்யின்றி மறவார், இந்த படையின் கண்ணே இருந்து தம்முடைய உயிரையும் கொடுப்பர் என்று அந்த வீர உணர்ச்சியை தொல்காப்பியம் எடுத்து சொல்லுகிறது. அது பெருஞ்சோற்று நிலை என்று பேசப்படும். இவ்வாறு நெடுமாராயம் பண்டு தொட்டு வரக்கூடிய வேந்தனால் பாராட்டு பெறுகின்ற சிறப்பு நிலைய வஞ்சி, இதெல்லாம் வஞ்சித்திணையினுடைய துறை. அதனால வஞ்சித்திணைக்குரிய செயல்களை எல்லாம் சொல்றான். வஞ்சித்திணை என்பது என்ன? எஞ்சா மன்னசை வேந்தனை வேந்தன் அஞ்சுதகச் சென்று அடல் குறித்தன்று. நம்மோடு மாறுபட்டிருக்கூடிய வேந்தனை சென்று தாக்குதல், அதுதான் வஞ்சித்திணை. வென்றோர் விளங்கிய வியன்பெரு வஞ்சியும். கடைசியில வஞ்சி போரினுடைய முடிவு வென்றோர் விளங்குதல். அதுவும் பின்றா சிறப்பில் பெருஞ்சோற்று வஞ்சியும். பிறகு விருந்து, அதுவும் பெருஞ்சோற்று நிலை என்று சொல்லப்படும். வெற்றி பெற்றதனை குறிப்பதற்காக பெருஞ்சோற்று மடை எல்லாருக்கும் அளிக்கப்படும். குன்றா சிறப்பில் கொற்ற வள்ளை. அப்புறம் வள்ளை கூத்து நடக்கும். அது இந்த வள்ளை கூத்துல பொருள் என்ன என்றால், ஐயோ இப்படி எங்களை பகைத்து வீழ்ந்தாம்பார் என்று அவனுடைய வீழ்ச்சியை பாடுவது கொற்றவள்ளை. பகைவருடைய வீழ்ச்சியை பாடுகின்ற கொற்றவள்ளையும் வட்கார் போகிய வான்பணம் தோற்றுடன், வட்கார் போகிய வான்பணம் தோற்று, நான் என்ன செய்வேன்? வட்கார் போகியன குற்றமில்லாது விளைந்திருக்கக்கூடிய வான் பணம் தோடு, பணம்பூ. இந்த பணம்பூங்கிறது பசுமையா இருக்காது, காய்ந்துதான் இருக்கும். அதை தன்னுடைய அடையாள பூ மாலையாக சூடியவன் சேரன். வட்கார்னா கொஞ்சம் சிறிதும் இடையிலே முறியாதுன்னு பொருள். வட்கார் போகிய வான்பணம் தோற்றுடன் பணந்தோடுன்னு சொல்லணும். தோடுன்னா ஒரு மலரனுடைய புறப்பகுதி. வான்பணம் தோற்றுடன் புட்கை சேனை. இந்த புட்கைங்கிற சொல்லு பூட்கைங்கிறது புட்கைன்னு தெரிந்தது. பூட்கைன்னா துணிவுன்னு பொருள். அது புட்கை சேனைன்னு வீரமுள்ள துணிவுடைய சேனை பொலிய சூட்டி இந்த பணம்பூ மாலையை காலாட்படை வீரர்கள் சூடிக்கொள்வது வழக்கம். அடையாள பூ மாலையாக நாங்கள் சேரனுடைய சேனையை சார்ந்தவர்கள் என்று காட்டுவதற்காக தாங்கள் கழுத்திலே அணிந்து கொள்வார்கள். புட்கை சேனை துணிவு மிக்க இந்த வீரர்கள் பொலிய சூட்டி பூவாவஞ்சின்னா வஞ்சி மாநகர், பூவாவஞ்சி பொன்னகர் புறத்து என் வாய்வாழ் மலைந்த வஞ்சி சூடுதும். நான் வஞ்சி நகருக்கு வஞ்சி சூடி வருவேன், பகைவரையெல்லாம் வென்று வஞ்சி சூடுதும் அப்படின்னு முடிச்சான். கண்டிப்பாக நான் வெற்றி பெற்று வஞ்சி சூடி என்னுடைய பூவா வஞ்சி ஆகிய வஞ்சி மாநகருக்கு வந்து சேருவேன் என வில்லவன் கோதை, அமைச்சன் வில்லவன் கோதை என்பது அமைச்சனுடைய பெயர். வில்லவன் கோதை வேந்தற்கு உரைக்கும், வேந்தனுக்கு சொல்லுகிறான். நும்போல் வேந்தர் நும்மொடு ஈகலி கொங்கர் செங்களத்து
கொடுவரி கயற்கொடி பகைப்புறத் தந்தனராயினும் ஆங்கவை திசை முக வேடத்தின் செவியகம் புக்கன. நும்போல் வேந்தர், உண்மை போல வேந்தர்கள்னா இங்கே இருக்கக்கூடிய சோழபாண்டியர். நும்போல் வேந்தர் நும்மோடு இகலி, நும்மோடு மாறுபட்டு, சோழபாண்டியர் உன்னோடு மாறுபட்டு, கொங்கர் செங்களத்து கொடுவரி கயற்கொடி. கொங்கு நாட்டுல ஒரு களம், அந்த களத்துல சேரன் சோழபாண்டியரையோடு மோதினான். அப்போது கொடுவரி புலிக்குடி, கயற்கொடி மீன்குடி பகைபுறத்து தந்தனராயினும், அவையெல்லாம் கொடிய போட்டு ஓடினார். தந்தனராயினும் ஆங்கவை திசைமுக வேடத்தின் செவியகம்புக்கன. அந்த செய்தி திசைகளை பாதுகாக்கிற யானைகளுடைய காதில் எல்லாம் போய் சேர்ந்தன என்றால் என்ன பொருள் என்றால், உன்னுடைய கொங்கு நாட்டு வெற்றி உலகம் அறிந்தது, அது எல்லா திசைகளிலும் சென்று சேர்ந்தது. அதனால கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த வடநாட்டு அரசர்கள் உன்னுடைய வெற்றியை, கொங்கு நாட்டிலே நீ பெற்ற வெற்றியை அறிந்திருப்பார்கள். கொங்கணர், கலிங்கர், கொடுங்கரு நாடர், பொருள் இல்லாம ஒரு அசை கூட வராது. எங்க சங்க இலக்கியத்துல, தொல்காப்பியத்துல, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்கள்ல வரவே வர. அதை ஒருத்தர் கேட்டாரு, இதை நடத்துகின்ற காலத்துல மாணவர் கேட்டாரு, ஏங்க கொடுங்கரு நாடர்னு சொல்றாங்க, உரையில எங்கேயும் காணப்படலையே, அதுக்கு என்ன பொருள்னு கேட்டாங்க. கொங்கணர், கலிங்கர். கொங்கணர் என்பது இன்றைய மராட்டிய பகுதி, கலிங்கர் என்பது ஒரிசா, இன்றைய ஒரிசாவினுடைய பகுதி. கொடுங்கருநாடர் என்பது மைசூர் பகுதி. மைசூருக்கு அந்த காலத்துல எருமை நாடு என்று பெயர் தமிழ்ல. ஆணிரைகள் மிகுதியாக இருக்கும், எருமைகள் மிகுதி, அங்கு பால் பயன் மிகுதி. அந்த நாட்டை ஏன் கருநாடர் என்றால், அவங்க அதிகமாக அவர்கள் ஈடுபடுவது அரசனுடைய சேனையில இடம் பெற்று முரட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள். சிங்களரையும் கருநாடரையும் பற்றி சொல்லுகிற போது முரடர்கள் என்று சொல்லுவது ஒரு வழக்கம். இவர்கள் கொடுங்கருநாடர் என்று சொல்வதற்கு காரணம், இவர்கள் தங்களுடைய நாட்டிலே வழியாக வரக்கூடிய காவிரி நீரை பலகால அடைத்து வைத்ததுனால இவர்களை கொடுங்கருநாடர் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கு ஏற்பட்டது. கொடுங்கருநாடர், பங்களர்னா வங்காளத்தவர், கங்கர், பல்வேறு கட்டியவர். கட்டி என்பது ஒரு குறுநில மன்னனுடைய பெயர். பல்வேறு கட்டி பேர்படைகளையுடைய கட்டி நற்றிணையில அவன் பேசப்படுவான். இவர்கள் எல்லாம் தெற்கு பகுதி அரசர்கள். இவர்களோடு வடவாரியரோடு, வடக்கே இருக்கக்கூடிய ஆரிய மன்னரோடு வண்டமிழ் மயக்கத்து உன் கடமலை வேட்டம் என் கற்பூலம் பிரியாது. நீ ஒரு காலத்துல இந்த அரசர்களை எல்லாம் தாண்டி வடக்கே ஆரிய அரசர்களோடு மோதி வெற்றி பெற்றது என் கண்ணுல இருந்து இன்னும் மறையலன்னா. அப்ப என்ன பொருள் என்றால், சேரன் செங்குட்டுவன் 300 கால் வட இமயமலை நோக்கி படையெடுத்து போயிருக்கிறான். எதுக்கு போனான்? அந்த செய்தி சொல்லப்படுகிறது. கங்கை பேரியாற்று கடும்புணல் நீத்தம் எங்கோ மகளை ஆட்டிய அந்நாள். அப்ப செங்குட்டுவனே, உன்னுடைய தாயை கங்கையிலே குளிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவள் விரும்பினாள். நான் கங்கையில போய் நீராடி வர வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது என்று சொன்ன உடனே தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு செங்குட்டுவன் வடக்கே போனான். எதிர்ப்பட்ட அரசர்களை எல்லாம் வென்றான். பிறகு கங்கையில கொண்டு போய் தன்னுடைய தாயை நீராட்டி அழைத்து வந்தான். கங்கை பேரியாற்று கடும்புணல் நீத்தம், அதாவது இந்தியாவில் இருக்கிற ஆறுகள்லேயே மிக விரைவாக பாய்கிற ஆறு கங்கை தான். கால் நிலை கொள்ளாது. அங்க நீராடுவதற்காக பல இடங்கள்ல இரும்பு கைப்பிடிகளை சமைத்திருப்பார். கடும்புணல் மிக விரைந்து பாய்கின்ற நதி அது. அதனாலதான் புராணத்திலே எப்படி எழுதிட்டான்னா, இந்த கங்கை ஆறு மேலே இருந்து மலையிலிருந்து வரும்போது கீழே விழுந்தால் அந்த பூமியே அப்படியே துளைவிட்டு போய்விடும் என்பதற்காக பகீரன் இறைவன் தன்னுடைய சடாமுடியிலிருந்து அதனை மெல்ல விடுத்தான் என்றும், சன்னு என்ற முனிவன் ஐயோ இந்த கங்கையாறு நேராக பாய்ந்தால் இந்த நிலம் பாழ்படுமே, அதனால என் காது வழியாக போகட்டும் என்று சொல்லி
இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டானா. இது புராணம். இப்பவும் சொல்லிருக்கிறது, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறான். சன்னு என்ற அந்த முனிவன் தன்னுடைய காதலை வாங்கி சன்னு செவி வழி தந்த கங்கையும் பாரு பாவலர் சுந்தரனார். அவ்வாறு அதாவது வேகமாக விழுகின்ற அந்த கங்கை, அந்த பகுதியை நீங்க போய் பார்க்கணும். அந்த கங்கையாறு பாய்கின்ற அந்த சமவெளியை பார்த்தா என்ன தெரிகிறது என்றா, ஒரு மாபெரும் புலவன் நம்முடைய வாழ்ந்தவன் சொல்லுகிறான், இந்த கங்கையில வருகின்ற ஆற்றில இருக்கிற நீரானது பாதிக்கு மேல நேர கடல்ல போய் கலந்துருத. இதனை கொண்டு வந்து இந்த மத்திய பிரதேசத்துல பாய்ச்சினா இந்த பாலைவனமா கிடக்கிற இந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆகியவையெல்லாம் பயிர் வளர்க்கலாமே, மையத்து நாடுகளில் பயிர் வளர்ப்போம்னா. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலையும் மாறுகொள்வோம் அப்படின்லாம் பேசினவன் இந்த நேர கடல்ல போய் வங்கக்கடல்ல கலக்கக்கூடிய அந்த நீரை கொண்டு வந்து மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று பாரதி பாடணும். அதுபோல கங்கை பேரியாற்று கடும் புனல் நீத்தம். நீத்தம் வேற எங்கேயும் இல்லை இந்த சொல்லு, வேறு மொழிகள கிடையாது. நீத்தம்னா நீந்துதற்குரியதுன்னு போதும். நீந்துதல் நீத்தமாச்சு, அது வலித்தல் விகார். எங்கோ மகளை, கோமகள் என்றால் பேரரசி, செங்குட்டுவனுடைய தாய். எங்கோ மகளை ஆட்டிய அந்நாள் நீராட்டிய அந்த நாளில் ஆரிய மன்னர் ஈரைஞூற்றுவர்க்கு ஒருணையாகிய செருவங்கோலம். ஈரைஞூற்றுவர் 1000 ஆரிய மன்னர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்தபோது உரிணையாகிய செருவங்கோலம் ஒருத்தனான் என்று, ஒருதானாகி நிற்றல் என்பது புறத்துறைகள் ஒன்று. ஒருத்தனா நின்று அடிக்கிறது, ஒருவனாக உரிணியாகிய செருவங்கோலம். அந்த போர்க்கோலத்தை கண்பிடித்து கொண்டது கடுங்கட்குற்றம். கண்ணால பார்த்தது கடுமையான கண்ணை உடைய யமன் பார்த்தான். ஏ அப்பா, நமக்கு இன்னைக்கு நல்ல இறை போடுகிறான் இந்த செங்குட்டுவன் என்று கருதினான். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய, இந்த கடல் சூழ்ந்த இந்த நாவலன் தீவையே தமிழ்நாடாக நீ ஆக்கி விட்டாய். இது நீ கருதினையாயின் அப்படிப்பட்ட முன்னாலே ஒரு அனுபவம் உனக்கு இருக்கிறது. நீ படையெடுத்து சென்று வெற்றி பெற்ற பகுதிதான். ஆகவே இது நீ கருதினையாயின், அதனால இமயமலையில சென்று கல்லெடுக்க வேண்டும் என்ற கருத்து நீ கொண்டிருப்பாயே, ஆனால் ஏற்பவர் முதுநீர் உலகில் முழுவதும் இல்லை. இந்த உலகத்துல யாரை எதுக்கிறவன் இல்லை. அதனால இமயமால் வரைக்கு எங்கோம் செல்வது கடவுள் எழுதவோர் கற்கையாதலின். அவன் சொல்றான் உடனே, எல்லாம் சரி, உன்னை வெற்றி கொள்வதற்கு ஒருத்தர் இல்ல, ஆனா அந்த இமயமலையிலே சென்று நீ என்ன செய்ய போற, ஒரு கல் கொண்டு வரணும், அவ்வளவுதானே. கடவுள் எழுதவோர், எழுதுதல் என்றால் செதுக்குதல். இந்த இடத்துல கடவுட்படிமத்தை செதுக்குதல், சிலை செய்தல். கடவுள் எழுதவோர் கற்கையாதலின், ஒரு கல்லுக்கு தானே யாது. அதனால வடதிசை மருங்கின் மன்னருக்கெல்லாம், வடக்கே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் தென் தமிழ்நாட்டு செழுவில் கயல் புலி மண்தலையற்ற வரைகை இங்கன. அதனால மூவேந்தருடைய லட்சணையை பொறித்து வில் கயல், வில்லும் கயலும் புலியும், இந்த 3 இலட்சணைகளையும் சின்னங்களையும் பொறித்து ஒரு ஓலை அனுப்பிச்சா போதுமே வடநாட்டு அரசர்களுக்கு. எங்களுக்கு ஒரு கல் தேவைப்பா இமயமலையில, உங்களோடு வந்து மோதுதல் தான் எங்களுடைய குறிக்கோள் இல்லை என்று மந்தலையற்ற ஒரு ஓலையினை வரைகை இங்கன. அப்படி நீ வரையலாம் என்று கருதிவிட்டா அறிவிக்கவே வேண்டியதில்லை. நம்முடைய வாயில் புறத்திலே, நம்முடைய எல்லையிலே, நம்முடைய நாட்டினுடைய எல்லையிலேயே பகைவனுடைய ஒற்றர்கள் எல்லாம், வடநாட்டு ஆரிய மன்னர்களுடைய ஒற்றர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் செய்தி அறிந்து அங்க அனுப்பிச்சுருவாங்க. நாம ஓலையை செலுத்த வேண்டும் என்று தேவையில்லை. நாவலன் கண்பொழில் நன்னார் ஒற்று. நன்னார் என்றால் பகைவர். எங்க இருந்து வந்தது அந்த சொல்லு? நண்ணுதல் என்றால் அடைதல், நெருங்குதல். நம்மை நெருங்காதவர்கள், நம்மை அடையாதவர்கள் என்று பொருள். நன்னார் என்றால் அடையாதவர்கள் பகைவர். நன்னார் ஒற்று, அவர்களுடைய ஒற்றர்கள் நம் காவல் வஞ்சி கடைமுகம் பிரியார். நம்முடைய வஞ்சி நாட்டினுடைய எல்லையை விட்டு பிரியாமல் அங்கே நிற்கிறார்கள். என்ன நடக்க போகுது?
நம்ம மேல ஏதாவது படையெடுத்து வருவானோ, இந்த நாட்டுல என்ன செய்தி நம்முடைய அரசர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமே என்றெல்லாம் கவலையோடு காத்திருக்கிறார்களாம். வம்பணியானை வேந்தர் ஒற்றே, வேந்தர்களுடைய ஒற்றர்கள் இங்கே காத்திருப்பார்கள். வம்பு என்றால் புதுமை என்று பொருள். வம்பணியானை வேந்தர் ஒற்றே தம் செவிப்படுக்கும் தகமை என்று அவங்களுடைய காதல போய் சேர்ந்துடும். அரைவரை என்றே அழும்பில் வேல் உரைப்ப, அழும்பில் வேல் என்ற அந்த தானை தலைவன் சொல்ல, அழும்பில் வேள், வேள் என்றால் தலைவன். ஆடு விடலை கோவேள் குரிசில் தோன்றல் இன்னென தலைமக்கள் பெயரேன்னா, இதெல்லாம் தலைமக்களுக்குரிய பெயர். ஆடு விடலை கோ வேள் குரிசில் தோன்றல். நிறையிருந்தானை வேந்தனும் நேர்ந்து சரி என்று சொல்லி, கூடார் வஞ்சி கூட்டுண்டு சிறந்த வாடா வஞ்சி மாநகர் புக்கபின் வாழ்க எங்கோ மன்னவர் பெருந்தகை ஊடித ஒரு ஊடி உலகம் காக்கன அவன் சரின்னு தான் சொன்னான் அரசன். சரி அப்படியே போமா, எதுக்கு ஒரு வீண் போர் என்று நிறையிருந்தானே வேந்தனும் நேர்ந்து சரின்னு கூடார் வஞ்சி கூட்டுண்டு, உடனே வஞ்சி நாட்டிலே இருக்கக்கூடிய வஞ்சி நாட்டை அடைந்திருக்கக்கூடிய அயல் மன்னர்களுடைய திரைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு வஞ்சி கூட்டுண்டு, கூட்டுண்ட திரை கப்பம் அவற்றை எல்லாம் உண்டு பெற்றுக்கொண்டு சிறந்த வாடா வஞ்சி மாநகர் புக்கபின் மலைவளம் காணுகின்ற அந்த நிலையிலிருந்து வஞ்சி மாநகரத்துக்கு போனான், தன்னுடைய தலைநகருக்கு போனான். வாழ்க எங்கோ மன்னவர் பெருந்தகை. அப்ப வடநாட்டிலிருந்து வந்தவன் சொல்றான், வாழ்க எங்கோ மன்னவர் பெருந்தகை ஊழிதோர் ஊழி உலகம் காக்க. பல ஊழிகள் உன்னுடைய மரபு இந்த உலகத்தை காக்க வேண்டும். விற்றலை கொண்ட வியன்பேர் இமயத்தோர், ஏற்கனவே நீ பொறித்த வில் அங்கு இருக்கு இமயமலையில. வில் தலை கொண்ட வியன்பேர் இமயத்தோர் கற்கொண்டு பெயரும் எம் காவலனாதலின், கல்லை கொண்டு வரக்கூடிய கடப்பாடு உடையவனாக இருக்கிறான். வடதிசை மருங்கின் மன்னரெல்லாம் இடு திரை கொடு வந்து, நீங்கள் அங்கங்கு திரை செலுத்த வேண்டும் எங்களுடைய அரசனுக்கு. வடக்கே வாழுகின்ற மன்னர்கள் எல்லாம் திரை செலுத்துங்கள். இடுதிரை கொடு வந்து எதிரீராயின், எதிர்கொள்ளாதவர்களாக இருப்பீர்களானால் கடற்கடம்பெறிந்த கடும்போர் வார்த்தையும், கடலிலே சென்று கடம்பர்களை ஒழித்த என்னுடைய அரசனுடைய பெரிய வெற்றியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கேட்டு வாழுமின், அதை பிறர் வாயிலாக நீங்கள் கேட்டு அறிந்து கேளீராயின் தோற்றுணை துறக்கும் துறவோடு வாழுமின். அப்படி நீங்க கேட்காமல் மோதி பார்க்கலான்னு வந்தீங்கன்னா துறவோடு வாழுமின். இந்த வாழ்க்கை அரச வாழ்க்கையை துறந்து தவசிகளா போயிடணும், நீங்க தவம் மேற்கொள்ள வேண்டும். தாழ்கடல் முன்னன் தன் திருமேனி வாழ்க சேனாமுகம் என வாழ்த்தி, அரசனுடைய திருமேனி வாழ்க என்று சொல்லி, சேனாமுகம்னா தானை தலைவன், தானை தலைவனாகிய சேரன் வாழ்க என்று வாழ்த்தி, இறைகள் யானை இருத்தத்து ஏற்றி, யானையுடைய கழுத்துல பிடரியில ஏற்றி அரைவரை எழுந்ததால் உடனே பறை அறைய தொடங்கிட்டான். மன்னன் வருகிறான், வடநாட்டு அரசர்கள் எல்லாம் வந்து பணிமின், திரை செலுத்துமின் என்று சொல்லி முரசு முழங்கிற்று என்று அந்த அளவுல காட்சிக்காதை முடித்தார். அடுத்தது கால்கோள் காதை. கால் கொள்ளுதல்ங்கிறது கோள்னு தெரிந்தது. இந்த மாதிரி சொற்கள்லாம் நிறைய வரும். ஒரு வகுப்புல நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது இது மாதிரி முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்களை பற்றி நான் கற்பிச்சுட்டு இருந்தேன். அப்படி இலக்கணம் கற்பிக்கிறதுல நமக்கு இருக்கிற ஆர்வம் எதிர்க்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அதை கற்றுக்கொள்வதில் இருக்கிற ஆர்வத்தை ஒத்தது, அதை அடிப்படையாக கொண்டது. அப்படியா என்ன என்னன்னு எல்லாம் கேட்பாங்க, ரொம்ப சுவையாக கேட்பார். இந்த இலக்கணத்தை இலக்கியத்தோடு பொருந்தி சொல்லணும், வழக்கோடையும் பொருந்தி சொல்லணும். அவர்களிடம் ஐயத்தை எழுப்பி மாணவர்களை சொல்லணும். இது ஒருவருக்கொருவர் ஒருவனே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வகுப்பு இல்லை இந்த இலக்கண வகுப்பு மட்டும், அது உரையாடல் வகுப்பு. அப்படி இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கு. இலக்கணத்தை போல கற்பதற்கு சுவையானது ஒன்று கிடையாது. அத உவே சாமிநாதையரை கும்பகோணம் கல்லூரியில கொண்டு வந்து நிலைநிறுத்திய பேராசிரியர் தியாகராஜ் செட்டியார்ங்கிறவரு மகாவித்வானிடம் பயின்றவர்.
மகாவித்வானுடைய புலமைக்கு அளவே இல்லை. அந்த மகாவித்வானிடம் பயின்ற தியாகராஜ செட்டியார் தன்னுடைய வீட்டு திண்ணையில உட்கார்ந்து மாணவனுக்கு பாடம் சொல்றாரு. அந்த காலத்துல ஒரு மாணவனுக்கு பாடம் சொல்றாரு. அப்படி பாடம் சொல்லுகிற போது ஆகுவேர் என்றால் என்னன்னு கேட்கிறார். நான் முன்பே அதை கூட சொல்லியிருக்கேன். ஆகுவேர் என்றால் என்ன? உடனே அவன் சொல்ற நன்னூல் நூற்பாக சொல்றான். ஒன்றன் பெயரால் அதற்கு எய்பிரிதைன்னு ஆரம்பிச்சான். ஒன்றனுடைய பெயரை இன்னொன்றுக்கு சூட்டுதல், மரபு பற்றி சூட்டுதல், வழக்கு பற்றி சூட்டுதல் அப்படின்னு அந்த பொருளுடைய நூற்பாவை சொன்னான். அப்பா நூற்பாலாம் வேண்டாம், எளிமையா நீ தெரிஞ்சுக்கிட்ட வகையில சொல்லு அப்படின்னாரு. அவனுக்கு தெரியல. அந்த சமயத்துல தெருவுல கீரை விற்று கொண்டு போனா ஒரு பெண், அத கூப்பிடுப்பா அப்படின்னாரு. நமக்கு ஒரு கீரை கட்டு வேணும், கூப்பிடுனாரு. கீரைன்னு கூப்பிட்டான். அப்பா தம்பி இதுதான் ஆகுவேர்னாரு. அதாவது அவளுடைய பேர் உனக்கு தெரியல, தெரியாத நிலையில அவள் விற்று கொண்டு போகிற கீரையே அவளுக்கு பேராகிவிட்டது பாரு, இதுதான்ப்பா ஆகுவேர்னாரு. இலக்கணத்தை இப்படி கற்பிக்கணுங்கிறத தியாகராஜ செட்டியார் சொல்லி. இது போல ஒவ்வொன்றையும் இலக்கணத்தை அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லுகிற போது இலக்கணம் சுவைப்பட அது ஒரு விளக்கண்ணே ஆயிடாது. அது எல்லாருக்கும் இந்த ஐயங்கள் வரக்கூடும். எவ்வளவு கற்றவர்களுக்கு வரும். ஒரு தடவை பாரதியார் பாவேந்தரை பார்த்து கேட்டாரு, பாரதிதாசனை பார்த்து கேட்டாரு, அந்த இந்த எந்தங்கிறதுக்கு பிறகு காசா தாப்பா வந்தா ஒற்று வருமா வராதான்னு கேட்டார். என்ன, அவரு வழிவழியாக மரபு இலக்கணம் படிக்கல பாரதியார். ஆனா அவர்கிட்ட இருக்கிற கவிதையை ஆற்றல் அது பெரியது, மிகப்பெரியது. அவருக்கு ஐயம் வந்தா யார கேட்பாரு? சுப்புரத்தனத்தை தான் கேட்பாரு, பாரதிதாசன் தான் கேட்பார். அவர் கேட்ட உடனே பாரதிதாசன் சொன்னார், கண்டிப்பா வரும் ஒற்று. அந்த கை இன்னும் எழுதணும், இந்த செய்தின்னு எழுதணும், எந்த பொருள்னு எழுதணும், இதெல்லாம் வரும்னாரு. உடனே பாரதி கேட்டார், நல்லா இல்லையே காதுக்குன்னாரு. நல்லா இல்லையா, இதாயா இலக்கணம், இப்படிதான் எழுதணும் அப்படின்னு உரத்த குரல்ல சொன்னார் பாரதிதாசன். அது பின்னால அவர் எழுதுகிற போது, புலவர்களிடமிருந்து பாரதியை காப்பாற்றியவன் நான் சொல்றாரு பாரதிதாசன். புலவர்களிடமிருந்து பாரதியை காப்பாற்றியவன். அவருக்கு அவ்வப்போது இலக்கணத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அது தெரியாம பாரதியார்கிட்ட இவர் தான் போய் ஏதோ படிச்சது மாதிரி பல பேர் எழுதுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அதாவது அவருடைய நடை மாற்றம் ஏற்பட்டது பாரதியால. கடுமையான பழைய நடையில எழுதி கொண்டிருந்தார். முருகப்பெருமான் மீது 300 பாட்டு பாடியிருக்கார் பாரதிதாசன். மயிலம் முருகன் மீது அவ்வளவு பாட்டு எல்லாம் அருணகிரிநாதருடைய திருப்புகள் மாதிரி இருக்கு. அப்படி பாடி இவருடைய நடை மாறியது இவரை சந்திச்ச பிறகுதான், பாரதியாரை சந்தித்த பிறகுதான். இப்படி எழுதி என்னையா பண்றது, எளிய மக்களுக்கு போய் சேரணும், உனக்கு ஆற்றல் இருக்கு, அப்படி எழுதின பிறகுதான் எளிய நடையில எழுதினார். இந்த கால்ஹோட் காதை, கோள்ங்கிறது முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர்னு எழுதுறது இலக்கணம். கொள்ளுதல் என்பது தொழிற்பெயர். கொள்ளுதல், நடத்தல், பாடுதல், ஆடுதல், கேட்டல் எல்லாம் தொழிற்பெயர். இதுல முதல் எழுத்து மட்டும் நீண்டாலும் அல்லது தெரிந்தாலும் அதற்கு பேர் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். கொள்ளுதல் கோளாயிற்று. இது சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு பையன் கேட்டான் வகுப்புல, பீடிங்கிறது இருக்கு சார், அதுவும் முதல் நிலை தொழிந்தது, பிடித்தல் பீடின்னா. அப்பா அப்படி இல்லப்பா, அது தமிழ் இல்லை, அதுக்கும் பீடி பிடிக்கிறான்னு தானே ஐயா சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கலப்பு நடை, அது இலக்கணம் ஆகாது என்று நான் சொன்னேன். அது கால்ஹோட் காதை, காதை என்பது கதை என்பது காதை என்று நீண்டது. கால் கொள்ளுதல் என்றால் கல்லை நடுதல் என்று பொருள். அரைவரை எழுந்தபின், இந்த அரைவரைங்கிற சொல்ல என்னால மறக்கவே முடியல. ஏனென்றா வரைய அடிக்கிறதுங்கிறத அரைவரைன்னு சொல்லலாம். வரை அரைந்தான் அப்படின்னு. இத கம்பன் எப்படி பயன்படுத்தினான்னா, இந்த கயவர்கள் இருக்கிறாங்களே, இவங்கிட்ட ஒரு கெட்ட பண்பு, இத ரகசியமா வச்சுக்கப்பான்னு அவன்கிட்ட சொல்லிட்டா போதும், ஊர் ஊரா பறைய அடிச்சுட்டு வந்துருவான். எல்லாரும் கேட்டுங்க, கேளுங்க, கேளுங்க, கேளுங்கன்னு. இத போய் ஒரு ஓமையா பயன்படுத்தியிருக்காங்க. வியப்பா இருக்கு. எப்படின்னு கேட்டா, அந்த கணவன் மனைவியாக
காற்றிலே வாழ்கின்ற அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய இடையில இருக்கக்கூடிய மேகலை இருக்குது இல்ல, அது கலகலவென்று ஒலி எழுப்பக்கூடிய அடிகலம். உடனே நாம் இருவரும் தனியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த ஓசை எழும்புவது பிறர் கேட்கக்கூடியதாக அமைந்து விடுமே. அதனால இந்த மேகலையை, ஒலிக்கக்கூடிய இந்த மேகலையை நான் கழற்றி வைத்து விடுகிறேன் என்று அவருடைய இடையிலே இருந்த மேகலையை கழற்றி அப்பால வச்சான். அப்ப அவ என்ன அப்படின்னு பார்த்தாளா, அதுக்கு சொன்னான், அரைவரை அன்ன நீரார் அருமறைக்கு ஆபரோதான். அரிய ரகசியத்தை சொல்லுவதற்கு பறையறையக்கூடிய அறைவது போன்ற கயவர்கள் இருக்கக்கூடாது அல்லவா, அதனால இதை எடுத்துட்டேன். இந்த மேகலை ஒரு அரைவரை இடுகின்ற கயவன் அப்படின்னு கம்பர் சொல்லுகிறார். வெறும் ரொம்ப நுட்பமான ஓமைகள். இன்னொரு ஓமை நாம் பார்த்து வியந்தது என்னவென்றால், இறைவனே ரெண்டு பேர் சொன்னாங்க. ஒருவர் மாணிக்க வாசகர், இன்னொருவர் கம்பர். 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. இறைவனே உனக்கு நான் என்ன கொடுக்கறது, முக்கணிகளை கொண்டு வந்து கொடுக்கலாம், அவை அவ்வளவு சிறந்தனவா, என்கிட்ட இல்லையே, காசே இல்லை, நான் எங்க இருந்து போய் கனிகள் வாங்குவது, சரி பொன்னாராகிய அணிகளும் தரலாமா, முடியாது, பிறகு என்ன தருவது, என்கிட்ட நிறைய இருக்கிறது ஒண்ணுதான், அது என்ன, என்னுடைய அறியாமை, அதையே நான் உனக்கு படைக்கிறேன். இது மாணிக்க வாசகரும் சொல்லுகிறார், கம்பரும் சொல்லுகிறார். இதுபோல அரை வரை எழுந்தபின் அறைகின்ற பறை ஓசை எழுந்த பிறகு அரிமான் ஏந்திய முறை முதற்கட்டில் இறைமகன் ஏற அரியணையில போய் உட்கார்றான் சேரன். மலைவடம் கண்டு பத்தினியை பற்றிய செய்தி அறிந்து பிறகு பத்தினி கடவுளை பரசுவதற்காக கல் சமைத்தலை பற்றி எண்ணி அதற்கு பிறகு இங்க வஞ்சி மாநகரத்துக்கு வந்து சேர்ந்து அரியணையில ஏறுகிறான். முறை முதற்கட்டில் தொன்று தொட்ட கால முதலாக வருகின்ற உரிமை கட்டில் இறைமகன் ஏற ஆசான் பெருங்கணி அருந்திரல் அமைச்சர் கணியன் அங்கிருந்து வந்தான். கணியன் என்றும் சொல்லலாம், கணிவன் என்றும் சொல்லலாம். கணியன் என்றால் காலத்தை கணித்து சொல்லுகிறவன் என்று பொருள். இப்ப அவனுக்கு ஜோசியன்கிறான், ஜோதிடன் அதனுடைய பிரிவு. கணியன் என்பது நல்ல தமிழ் சொல். முறை முதற்கட்டில் இறைமகன் ஏற, இறை என்பது அரசன், அரசமகன் என்று பொருள். ஆசான் பெருங்கணி, ஆசான் என்பவன் காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஆசிரியன். அருந்திரல் அமைச்சர், தானை தலைவர் தம்முடு குழி, அமைச்சர்கள் தானை தலைவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து மன்னர் மன்னன் வாழ்கை என்று ஏற்றி முன்னிய திசையின் முறைமொழி கேட்ப அரசன் கருதிய திசை, அந்த என்னப்பா புதுசா என்ன வந்திருக்கு அப்படின்னு தான் கருதுகின்ற அந்த திசையிலிருந்து கேட்கிறான். பயம்படுதானை விரலோர்க்கெல்லாம் உயர்ந்தோங்கு வெண்குடை உறவோன் கூறும். அப்ப இமயத்தாபதர் எமக்கு இங்கு உணர்த்திய அமையா வாழ்க்கை அரைசர் வாய்மொழி நம்பால் ஒழுகுவதாயும் ஆங்ககு எம்போல் வேந்தற்கு இகழ்ச்சியும் தரும். அப்பதான் சொல்லுகிறான், இமயத்தாபதர் என்றால் இமயத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள். அரசன் சொல்லுகிறான், இப்ப இமயத்தாபதர் எமக்கு இங்கு உணர்த்திய அமையா வாழ்க்கை. அமையா வாழ்க்கை என்றால் வடபுலத்தரசனுடைய ஒப்புதல் நிரம்பாத வாழ்க்கை, சிறப்பற்ற வாழ்க்கை. அரைசர் வாய்மொழி நம்பால் ஒழிகுவதாயும், நம்மை குறித்தது அல்ல என்று அவர்கள் இகழ்ந்தார்கள். ஒரு கால் நம்ம இகழ்ந்த மொழி உண்டு, அது நமக்கில்லை என்று நம்ம விட்டுவிட முடியாது. நம்பால் ஒழிகுவதாயும் ஆங்குகுது எம்போல் வேந்தற்கு இகழ்ச்சியும் தரும். வடதிசை மருங்கின் மன்னர்தம் முடித்தலை கடவுள் எழுதவோர் கற்கொண்டு அல்லது வரிது மீளும் என் வாழ்வாயாகி. ஒரு கல்லை கொண்டு அவர்களுடைய முடியிலை ஏற்றி நான் கொண்டு வரவில்லை என்றால் கல்லை கொண்டு வந்து அவர்களுடைய தலையில ஏற்றி நான் கொண்டு வரவில்லை என்றால் கடவுள் எழுதவோர் கல் கொண்டு அல்லது செரிகளில் புனைந்த செருவங்கோலத்து பகையரசு நடுங்காது பயன்கள் வைப்பில் குடிநடுக்குருவும் கோலேனாகுக. நான் மட்டும் அப்படி ஒரு கல்லை
அவர்களுடைய தலையில சுமத்தி நான் கொண்டு வரவில்லை என்றால் கடவுள் எழுதவோர் கற்கொண்டல்லது வரிது நீகும் என் வாழ்வாயாகி, என்னுடைய வாழ் வெறுமனே திரும்பும் என்றால், வரிதே திரும்பும் என்றால், நான் ஒரு பெரிய கொடுமையை இந்த குடிகளுக்கு செய்த அந்த குற்றத்தை நான் சுமப்பேனாகும். மன்னர்கள் இந்த காலத்துல வஞ்சனம் சொல்லுகிற போதெல்லாம் என்ன சொல்லுவார்கள் என்றால், நான் பகைவரை வெற்றி கொள்ளாவிட்டால் என்னுடைய மக்கள் என்னை கொடுங்கோலன் என்று சொல்லுகின்ற அந்த பழிக்கு நான் ஆளாவேன். குடிகளை எப்படி பாதுகாத்திருக்கான்னு பாருங்க. அத திருவிளையாடல் புராணத்துல ரொம்ப அழகா சொல்லுவோம். உறங்குமாயினும் மன்னவன் ஆணை காக்கும். உறங்குமாயினும் மன்னவன் ஆணை காக்கும். அரசன் உறங்குனா கூட அவனுடைய ஆணை ஒவ்வொரு உயிரையும், தன் கீழ் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்கும். அப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன், நான் கேள்விப்பட்டேன். மிக அரிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி அது. அதை நான் சொல்லுகின்ற போது கேட்டவர்கள் எல்லாம் ரொம்ப சிலிர்த்து போனார். இந்த நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. எனக்கு நண்பர் ஒருத்தர் இருந்தார், பேராசிரியர். முரட்டுத்தனமான ஒரு ஆளு, நன்கு கற்றவர், கல்வி செருக்குடையவர். எனக்கு நண்பர். அவரும் நானும் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு ஒரு தேர்வு பணி செய்து கொண்டிருக்கிற போது அங்கு ஒருவர் வந்தவர், அவரு ஒரு கட்சியை சார்ந்தவர் போல தெரிந்தது. அவர் திடீரென்று நாட்டினுடைய முதலமைச்சரை ரொம்ப இழித்து பேசினார். இந்த ஆளெல்லாம், கொஞ்சம் கூட கல்வி அறிவில்லாத இந்த ஆளெல்லாம் இந்த நாட்டுக்கு என்ன பெரிய நன்மை செய்து விட முடியும் என்று அவர் பேசினார். உடனே இந்த ஆசிரியர், இந்த முரட்டுத்தனமான இந்த ஆசிரியர் சொன்னாரு, இப்ப மாலையில என்ன வந்து பார்க்கணும், நீங்க உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன்னாரு. ஏதோ புதிய செய்தி சொல்றாரு, நாமும் தெரிஞ்சுக்கலான்னு நானும் வரலாமா, நீங்க இல்லாமலா, நீங்களும் வாங்கன்னாரு. 2 பேரும் அவருடைய அறைக்கு போனோம். தாழ் திருத்துக்கிற பணி, அதுல இருந்து மாலையில அறைக்கு போனோம்னு சொன்னாரு, நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரு நகரத்துல ஒரு உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியராக பணி செய்து கொண்டிருந்தேன். அந்த பள்ளி வந்து ஒரு பெரும் செல்வருக்குரியது, கோடீஸ்வரர் அவரால் நடத்தப்பட்ட அந்த பள்ளி. அதுல நான் வேலை செய்து கொண்டிருக்கிற போது அந்த பெரும் செல்வருடைய குறைபாடுகள் பல ஊரறிந்தவை, ஆனா பேச மாட்டாங்க, அச்சம். நான் இந்த ஆள் பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்னன்னு சொல்லி நான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல கூட்டத்திலே பேசுகிற போது அவரை கொஞ்சம் குறைவா பேசிட்டேன். உடனே தலைமை ஆசிரியர் கூப்பிட்டாரு, நீங்க என்னமே இங்க இருக்கக்கூடாது, உயிர் உங்களோட இது இல்ல, ஊருக்கு போயிடுங்க. அவர் ஊர் கடலூர் தான். ஊருக்கு போயிடுங்க, ஊரை பார்க்க போயிடுங்க, இங்க இருந்தா உயிர் உங்க உடம்புல தங்காது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு 2 ஆள் அங்க இருந்து வந்தாங்க. அரண்மனையில இருந்து வர்றோம் ஐயா, உங்களை அழைச்சிட்டு வருது. வர முடியாதுன்னு போய் சொல்லு அப்படின்ட்டார். பள்ளிக்கூடத்துக்கே அவர் தான் உரியவர், இவர் எப்படி சொல்றாரு. அவங்க 2 பேரும் போன பிறகு தலைமை ஆசிரியர் சொன்னார், இதோட விட்டுடுதுன்னு நினைக்கிறீங்களா, விடாது, உங்களை கடைசி வரையில இழுத்து கொண்டு போய் உள்ளார வச்சு சாட்டையால அடிக்க போறான் அப்படின்னு. அதெல்லாம் நடுங்கல, அதை பத்தி. மறுநாள் 4 பேர் வந்தாங்க, வரியா இல்லையான்னு கேட்டாங்க. சரி, கொஞ்சம் நிலைமை முடுகலா போயிட்டு இருக்குங்கிறதுனால சரி வகுப்பெல்லாம் முடிச்சுட்டு வர்ற அப்படின்னோடனே, வாசப்படிதான் நின்றுட்டு இருக்கிறோம், வா ஒரு மேல சொல்லிட்டு அவன் போயிட்டான். 4 பேர். இவர் என்ன பண்ணாரு, இனிமே இங்க இருந்தா தொல்லையான நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படி எனக்கு ஒரு அனுபவம், என்னுடைய உயிருக்கு அச்சம் ஏற்படுகிறது, நான் யாரிடம் அதை முறையிடுவது? இந்த நாட்டை ஆளுகின்ற ஒருத்தன் முதலமைச்சர்னு இருக்கிறான், அவன் இதற்கெல்லாம் பொறுப்பில்லையா? இப்படி ஒரு செல்வன் அட்டூழியம் செய்வது, அதை இந்த ஆட்சி பார்த்து கொண்டிருப்பதா என்று நான் எண்ணினேன். அதனால நேரா ஊருக்கு போகாம வண்டி ஏறி நேரா சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து திருமலைப்பிள்ளை சாலையில போய் அந்த முதலமைச்சர் இருக்கிற வீட்டை போய் போனேன். 8:15 மணி காலையில. அப்ப அந்த முதலமைச்சருக்கு உதவியாளராக இருந்த ஒருத்தர்
வெளியில இருந்தார். முதலமைச்சர் இன்னைக்கு பார்க்க வேண்டியவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க, இனிமே இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாது, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, அவர் வெளியில புறப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அடங்காத சினம், என் உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு கத்துன. என்னுடைய உயிர் ஆபத்தில் இருக்கிற போது கேட்கக்கூடிய கடமை ஒரு முதலமைச்சருக்கு என்றால் அவர் எதற்காக முதலமைச்சராக இருப்பது அப்படின்னு சத்தம் போட்டோம்னா உள்ளார இருந்து ஒரு குரல் இருந்தது, யாராவன் கத்துறவங்க அப்படின்னு. உடனே இவர் ஓடி போய் இது மாதிரி ஒரு ஆளு வந்து கத்துறாரு, உள்ளார வர சொல்லு. அப்பதான் அவர் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார், பெரிய சட்டையை எடுத்து உடம்புல. அப்ப அவர் கேட்டார், என்ன யார் யார் நீ? கடுமையான குரல். இவர் சொன்னார், என் உயிர் ஆபத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல நான் வேலை செய்யறேன், அந்த பள்ளிக்கூடம் ஒரு செல்வருக்கு சொந்தம், நான் கொஞ்சம் பேசிட்டேன் அவரை பத்தி குறையா, உள்ளதுதான் பேசணும், ஆனா என் உயிரை போக்குறேன்னு வான்னு கூப்பிடுறேன், என்ன பண்றது நீ கேட்கறது இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்ன வாத்தி? தமிழ் வாத்தி. தமிழ் வீரம் பேசுவில்லை, புறநானூறு பேசுவில்லை, போய் பேசு, நீ எதுக்கு அவனை பத்தி பேசின, உன் வேலையை நீ செய்ய வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டார். ஏதோ பேசிட்டேன் வந்துட்டேன், இப்ப என்ன பண்றது, உன் பேர் என்ன? பேரை சொன்னார். அப்படியா, சரி சரி போ, அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, நீ போய் உன் ஒழுங்கா உன் வேலையை அமைத்தார் அப்படின்னு சொன்னார். அதாவது வெறுப்படைந்து வெளியில வந்து அதுக்குள்ள ஒரு புறப்பட்டு போயிட்டார், கார்ல ஏறி போயிட்டார். நான் வெளியில வந்து உட்கார்ந்து அந்த பலகையில உட்கார்ந்து அப்படியே கண்ணீர் ததும்ப, இப்படி நம்ம இருக்கிறது இருந்தாலும் சரி, அந்த ஆளை நாமே நேரா போய் பார்ப்போமே, அவன் என்னதான் செய்யறான்னு பார்ப்போமே என்று சொல்லி மறுபடியும் வண்டி ஏறி ஊருக்கு போகாம நேரா பள்ளிக்கூடத்துக்கே போனேன். இங்க 10 பேர் காத்திருக்கிறான் எனக்காக. போன உடனே இறங்கின உடனே 2 வகுப்பை முடிச்சுட்டு நான் வெளியில வந்த உடனே என்னை பிடிச்சுக்கிட்டான் 10 பேரும், ஏறு வண்டியில இறங்குறான். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். காம்பவுண்டு சுவர்கிட்ட வந்த போது ஒரு ஆளு வெள்ளையா வேட்டி செட்டை கட்டியவன், காவலர் மாதிரி தெரியல, அங்க இருந்து வந்து, ஐயா நீங்க தானே இன்னாருன்னு என் பேர் சொல்லி கேட்டான். ஆமா நான் தான், அதுக்கு என்னன்னு கேட்டா, இல்ல எங்க காவல்துறை தலைவர் வெளியில கார்ல காத்திருக்கிறாரு, எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் உங்களை பார்க்கணுங்கிறாரு. எதுக்கு என்ன பார்க்கணுங்கிறாருன்னு அவர்கிட்ட போன உடனே அவர் ஒரு சல்யூட் அடிச்சாராம், உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவு. என்ன போயிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள செய்தி இங்க வந்து எனக்கு முழு பாதுகாப்பா. உடனே எனக்கு பெரிய தெம்பு வந்துச்சு. நான் உடனே அவர் கார்ல ஏறி அங்க இருந்து அந்த செல்வருடைய வீட்டுக்கு போனேன். அந்த செல்வர் உடனே எஸ்பியை பார்த்த உடனே, என்ன சார் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எங்க வந்திருக்கிறீங்க? இல்ல இவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவு. அப்படியா? ஒன்றும் இல்லையே, நான் அவர்கிட்ட அவர் கல்வியை பத்தி சில சீர்திருத்தங்கள்லாம் சொன்னாரா, நம்ம பள்ளிக்கூடத்துல அதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக அவரை கலந்து ஆலோசிக்கிறதுக்கு தானே கூப்பிட்டேன் அப்படின்னாராம். அவர் அவ்வளவுதானா? சரி கலந்து ஆலோசிச்சுட்டு வர்றவரில் நாங்க இங்க இருக்கிறோம்னு சொல்லி என்னை பத்திரமாக அழைத்து கொண்டு வந்து மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தாங்க. இதுதான் உறங்குமாயினும் மன்னவன் ஆணை காக்குங்கிறது என்று அவர் சொன்னார். அது புகாராக சொன்னவர் பிழைதான், இப்படி நடந்திருக்க கூடாது. உண்மையிலே ஒரு சிறந்த செங்கோன்மை தான் இது, நாட்டில் நல்லாட்சி இருக்கிறது என்பதற்கு அது அடையாளம் தான் என்று சொன்னார்களாம். இது தமிழ்நாட்டு நிகழ்ச்சி என்று அந்த பேராசிரியர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். அதனால திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய உறங்குமாயினும் மன்னவன் ஆணை அப்படிதான் இருக்கணும். நாட்டாட்சி செய்கிற தலைவன் எந்த ஒரு சிற்றுயிர்க்கும் மனித உயிர்க்கும் கேடு வராமல் ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கும். அதுதான் செங்கோன்மை என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதுபோல ஆசான் பெருங்கனி அருந்திரல் அமைச்சர் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அவையில இமயத்தாவதர் எமக்கு இங்கு உணர்த்திய அமையா வாழ்க்கை. தாவதர்கள் அங்கிருந்து வந்து சொன்னார்கள், வடநாட்டு அரசர்கள் உன்னை பொருட்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள், இடித்து பேசுகிறார்கள், நம்பால் ஒழிகுவதாயும் உண்மை குறிப்பது அல்ல என்று நாம சொல்ல முடியாது. ஆங்குகிறது எம்போல் வேந்தருக்கு இகழ்ச்சியும் தரும், எம்மை போல எம்முடைய இனத்து வேந்தர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு இகழ்ச்சியும் தரும். ஆதலால் நான் அந்த பழித்த மன்னர்களுடைய முடித்தலையிலே கல்லை ஏற்றி கொண்டு வருவேன், அப்படி கொண்டு வராவிட்டால் குடிபடி என்னை தூற்றட்டும் என்று சொல்லி, ஆர்முனை தெரியலும் அலர்தார் வேம்பும் சீர்கழு மணிமுடிக்கு அணிந்தோரெல்லாம்
அஞ்சு நற்களிக்கும் அடுபோர் அண்ணல். 6 முனை, 6னா ஆத்தி. ஆத்தி மாலையை சூடியவன் சோழன். வேப்பம்பூ மாலையை சூடியவன் பாண்டியன். அவர்கள்லாம் இருக்க அஞ்சு நற்களிக்கும் அடுபோர் அண்ணல். அவர்கள் இந்த தங்களை குறித்தது அல்ல இந்த மொழி என்று சொல்லி இருந்து விட்டாலும் கூட, வஞ்சனத்து எதிரும் மன்னரும் உளரோ, நீ அதனை ஏற்றுக்கொண்டு வருவாயானால் உன்னை எதிர்க்கக்கூடிய ஆற்றலுடைய அரசுகள் இருக்கிறார்களா? இமய வரம்ப நீ நிகழ்ந்தோர் அல்ல. உன்னை யாரும் பழிக்கல. அமைகனின் சினம் என ஆசான் கூற. இன்னும் கோவப்படாத. அவங்க 2 பேரும் அமைதியா இல்லையா? வேப்பந்தாரை அணிந்த பாண்டியனும் ஆத்தி மாலை அணிந்த தோழனும் அமைதியாக இருக்கும்போது நீ எதற்கு உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்று சொல்ல? ஆறிருமதியினும் காருக அடிப்பையின்று உடனே கணியன் சொல்லுகிறான், நாம என்ன செய்யலாம் இந்த மாதிரி சூழ்நிலை என்பதனை கணியன் அறிவுறுத்த தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன. அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுகாரும் கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.